கம்பைண்டாக எக்கனாமிக் போர், இந்த ஃபிசிக்கல் போர் எல்லாமே சேர்ந்து வரும்போது சந்தைக்கு வந்து ஒரு சரிவு நடக்கும். பட் அந்த சரிவு வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். ஏன்னா ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷாக் மார்க்கெட்டில் வந்து எந்த செக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? பெரிய அளவில் பார்க்க போனால் பிஎஸ்யூ பேங்கிங் செக்டர், அதில் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு. பெட்ரோலில் ஏற வாய்ப்புகள் இருக்கா சார்? நம்ம வந்து குறைக்க மாட்டோம். ஏற வாய்ப்புகள் இருக்கான்றதை விட நான் இந்த சைடில் இந்த பொலிட்டிக்கல் ஆன்சர் தரேன். அது வந்து இறக்க மாட்டோம்ன்றது உறுதி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். We are the future. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ரெஜி தாமஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கலாமே சார். சேம் இந்த ஜியோபாலிட்டிக்கல் சுச்சுவேஷனால் வந்து நம்ம இன்னும் ஷேர் மார்க்கெட் வந்து பெரிய அளவு ஏற்றமும் இல்லை, ரொம்ப இறக்கமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் சார். அதுவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் தான் இருக்கு சொல்லலாம் சார். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது உலகத்தில் ஒரு போர் அப்படின்றது வந்தாலே சந்தைக்கு வந்து நெகட்டிவ். அது பங்கு சந்தைக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான சந்தைக்குமே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் தரும். மனிதனுக்கே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். அப்போ டெஃபினட்டாக பொருளாதாரம் சார்ந்த பங்கு சந்தைக்கு டெஃபினட்டாக நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ வீழ்ச்சியை தான் நம்ம எதிர்பார்த்தோம். அது வந்து ஃபெப்ரவரி மாதம் பார்த்தோம். மார்ச், ஏப்ரல், மே அது ஒரு அப்படியே ஸ்டாகர்டாக இருந்தது. இந்த போரோட முடிவு எப்படி இருக்க போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. அந்த அன்சர்டனிட்டி தான் பங்கு சந்தையை வந்து இப்படியே ஒரு கேப் மாதிரி வச்சுருக்கு. இவ்வளோ இதுக்கு மேலேயும் செல்ல முடியாது, இது குறைவாக வீழ்ச்சியும் வர முடியாது அப்படின்ற ஒரு சொல். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் பாருங்கள், இல்லாட்டி நாளடைவில் என்ன ஆகும்னா சந்தை வந்து அந்த போரை பழகிடும். இப்போ ரஷ்யா யூக்ரைன் போர் ஒரு உதாரணத்துக்கு ரீசெண்டாக சமீபமாக நடந்தது வந்து ரஷ்யா யூக்ரைன் போர் 22ஆம் வருடத்துலேருந்து இருக்குது. ஸோ இப்போ 4 வருடம் முடிந்து விட்டது. ஆரம்ப காலத்தில் அதையும் ஃபெப்ரவரியில் தான் ஆரம்பித்தாங்க. அந்த ஃபெப்ரவரியில் ஆரம்பிக்கும் போது பெரிய வீழ்ச்சி சந்தையில், நம்ம சந்தையில் உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தைகளுமே ஒரு வீழ்ச்சி இருந்தது. பட் இப்போ 4 வருஷம் ஆச்சு, அதை பற்றி நம்ம பெரிய அளவில் பேசுகிறது கிடையாது. அந்த போர் நடந்துட்டு தான் இருக்குது, சரி இருக்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம புதிய லைஃப் டைம் ஹையெல்லாம் கூட சாதிச்சிருக்கோம். அந்த 22 to 26 பீரியடில் நம்ம சந்தையில் யூஎஸ் சந்தை பல சந்தைகள் வந்து லைஃப் டைம் ஹை போயிருக்கு. கொரியன் மார்க்கெட்ஸ், தாய்வான், ஜப்பான் எல்லாமே நியூ ஹை போயிருக்கு. போர் நடந்துகிட்டு இருக்குல்ல, பழகிடும். இப்போ அது வந்து ஒரு சரி அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, அது ஒரு முடிவு இல்லாத போர். இப்போ இது வந்து அப்படி கிடையாது. இந்த போர்னால் உலகமெங்கும் ஒரு பாதிப்பும் கூட இருக்கிறது. கச்சா எண்ணெயோடைய அந்த பிரச்சனை, நேச்சுரல் கேஸோட பிரச்சனை பெரிய அளவில் இருக்கிறது. ப்ளஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு எல்லாமே ஒரு பாதிப்பு. ஈரானை சுற்றி இருக்கிற ஜார்டன், குவைட், பஹ்ரைன், யுஏஇ கூட இந்த மாதிரி நாடுகளுக்கும் ஒரு பாதிப்பு. ஸோ உலகமே அந்த ஏங்கி வைக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய்க்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது டெஃபினட்டாக பங்கு சந்தைகள் உலகமெங்கும் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும். அது வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி வரைக்குமே ஏஐ பற்றி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே பேசியிருந்தது. ஏஐ ஸ்டாக்ஸு, செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னா பெரிய ஏற்றம், புதிய எல்லாருமே பேசியிருந்தது. ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து ஏஐ மறந்துட்டோம்னா ஒத்தி வச்சோம். அது 3 மாதத்துக்கு போர் பின்னாலேயே சுற்றிட்டு இருந்தது. இப்போ போர் வந்து ஒரு சமாதான 10 நாளுக்கு ஒரு கேப் விட்டாங்க, மறுபடியும் போர ஆரம்பிச்சிருக்கு, அது வேறு. பட் அந்த கேப்பில் வந்து மறுபடியும் செமிகண்டக்டர் அந்த விட்டு போன பேச்சில் முதலேருந்து வந்திருக்கு. திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ இது வந்து டோட்டலி நெகட்டிவ். இந்த அன்சர்டனிட்டி வந்து நெகட்டிவ். இப்போ நான் பார்க்குறது என்னென்னா, ட்ரம்ப் வந்ததுலேருந்து 2 விஷயங்கள் அவர் செஞ்சிட்ருக்காரு. அவரால் தான் இந்த பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்து டாரிஃப், அதுவும் ஒரு டைப் ஆஃப் போர் தான், ஒரு இல்லையா, எக்கனாமிக் போர்னு சொல்லலாம். அந்த போர் இல்லைன்னா ஃபிசிக்கல் போர். இப்போ ரெண்டுமே சேர்ந்தா போல் வந்திருக்குது. இப்போ நேற்று இன்றைக்கெல்லாம் அவர் கனடா மீது 50% டாரிஃப் போடுறது, இந்தியா மீது 12.5, இந்தியா சைனா மீதெல்லாம் 12.5%, வேறு சில நாடுகளில் 10% இந்த டாரிஃப்லாம் போட்டிருக்காரு. இல்லை வரப்போகுது. அதே போல் ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸுக்கு 100% ஜெனரிக் ட்ரக்ஸ் 2028ஆம் வருஷத்துலேருந்து போடும். இது எல்லாமே சந்தைக்கு வந்து நெகட்டிவ் தான். ஸோ கம்பைண்டாக எக்கனாமிக் போர், இந்த ஃபிசிக்கல் போர் எல்லாமே சேர்ந்து வரும்போது சந்தைக்கு வந்து ஒரு சரிவு நடக்கும். பட் அந்த சரிவு வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். ஏன்னா ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட் அப்படின்வாங்க, டேக்கோ ட்ரேட் அப்படின்வாங்க இது. ஸோ அது எப்படியாவது இது போர் வந்து ரொம்ப அழுத்தமாக முடிச்சிருவோம், ஈரானை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், மண்ணுக்கு மண்ணாக ஆக்கிடுவோன்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், திருப்பியும் ஏதோ ஒன்று பண்ண. இதுதான் போன தடவையும் பண்ணார். ஸோ இந்த தடவையும் அதே தான் நடக்குது. வீழ்ச்சி சந்தித்து இருக்கிறது சந்தைக்கு. பட் அந்த பெரிய அளவில் ஸ்லைடாகி டெய்லி வந்து 2000 புள்ளிகள் வீழ்ச்சி அப்படின்றது சந்தைக்கு வந்து வராது, வரவும் போவதில்லை. ஏன்னா எதிர்பார்ப்பு என்ன, இது சீக்கிரம் எப்படியாவது ஒரு பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்றது
ஓகே சார். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாக் மார்க்கெட்டில் வந்து எந்த செக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ வந்து நமக்கு பல விதமான ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து இந்த போர், இந்த பிரச்சனை, டாரிஃப், இது ஒரு சைடில் இருக்குது. இன்னொரு சைடில் வந்து நமக்கு Q1 ரிசல்ட்ஸ் வருகின்ற காலகட்டம் இது. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகி டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 5000 கம்பெனி இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு 50-60 கம்பெனிஸோட வருது, ரிசல்ட்ஸ் வருது. அதில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 280 கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. அதில் ஒரு 190 வந்து வருவாயிலையும் லாபத்திலையும் வளர்ச்சி கொடுத்துருக்கு. மீதி ஒரு 90 வந்து பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் பிரேக்கப். பெரிய அளவில் பார்க்க போனால் PSU பேங்கிங் செக்டர் ஒரு சில அதில் PSU பேங்க்ஸ் வந்து சிறப்பாக செயல்பட்டுருங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் பரோடா, எல்லாமே பஞ்சாப் நேஷனல், இதெல்லாம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. ஆட்டோவில் பஜாஜ் ஆட்டோ, எனர்ஜியில் வந்து ரிலையன்ஸ், அதே போல் அதானி எனர்ஜி, இந்த மாதிரி ஒரு சில ஐடியில் வந்து HCL டெக் புது கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில செக்டர்ஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கம்பெனிஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. பேங்கிங்கில் கரூர் வைஸ்யா பேங்க்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த வீழ்ச்சியிலையும் கூட சிறப்பாக செயல்பட்டுருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து நல்ல ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ செக்டரை விட ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்தந்த ஸ்டாக் அடிப்படையில் தான் நம்ம முதலீடு செய்ய வேண்டும். அது வந்து இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ 280 தான் இருக்குது, 5000 கம்பெனிஸ் லிஸ்டடாக இருக்குது. ஸோ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறதுன்றது ஐ திங்க் பதிவு செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தீங்க வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் வந்து $97 கிட்ட விற்பனை ஆகிட்டு இருக்கு ஒரு பேரல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 70 இருக்கும்போது வந்து இங்கே நார்மலாக 100 தான் விற்றுருந்தாங்க. அங்கே நாங்கள் 110 கிட்ட போகும்போது இங்கே வந்து 107, 108 கிட்ட ஏற்றுனாங்க. இப்போ அகைன் 96 வந்துருக்கு. இப்போ அகைன் இங்கே வந்து பெட்ரோலில் ஏற வாய்ப்புகள் இருக்கா சார்? நம்ம வந்து குறைக்க மாட்டோம். ஏற வாய்ப்புகள் இருக்கான்றதை விட நான் இந்த சைடில் இந்த பொலிட்டிக்கல் ஆன்சர் தரேன். அது வந்து இறக்க மாட்டோம்ன்றது உறுதி. ஏன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து அந்த ஏற்றம் சந்தித்தது இல்லை. 118க்கெல்லாம் போகும்பொழுதும் பெரிய அளவில் நம்ம ஏறல. இப்போ சமீபமாக தான் அந்த ப்ரைஸ் ஏற்றுனாங்க. அதுக்குள்ளே போர் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு சீன் வந்தது. பட் மறுபடியும் அது துவங்கி அந்த இப்போ நம்மளுடைய க்ரூட் பாஸ்கெட், இந்தியாவோட க்ரூட் பாஸ்கெட் வந்து $80 தாண்டி இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. $82 ஆவரேஜாக வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இது குறையிறதுக்கு, இந்த விலையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து 92. ஸோ டெய்லி நம்ம இது வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஃப்ரம் சம் சோர்ஸ் நம்ம வந்து வாங்கிட்டு தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் பெரிய அளவில் கூட்டவும் மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இன்னும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா பண வீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து இந்த சைட்லேருந்து வரும்போது அது ஆயில் ப்ரைஸை வந்து நீங்கள் ஏற்றும் போது இன்ஃப்ளேஷன் டச்சஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் இல்லையா? லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், கன்சியூமராக இருக்கட்டும், எங்களை மாதிரி சாமானிய ஒரு மனிதனுக்காக இருக்கட்டும், இன்ஃப்ளேஷன் வில் பி அக்ராஸ் த போர்டு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும். ஏற்கனவே ருப்பி வேல்யூ இறங்கிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான வேலை. ஸோ உடனடியாக பெரிய அளவில் ஒரு ஏற்றம் வராது என்பது தான் நான் நோக்கம். பட் இறக்கமும் வராது. அது வந்து ஷோராக சொல்ல முடியும். ஓகே சார். இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வெளியே போகிறாங்க சார். அதுக்கு ஒரு பக்கம் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட ஐ டாக்ஸேஷன் சொல்கிறாங்க சார், ஐ வேல்யூவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த FISS எடுத்துக்கலாமே சார், அவங்களும் வந்து அதிக அளவு வெளியே போகிறதுக்கு காரணம் வந்து ரொம்ப டாக்ஸேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன சார் இதில்? இல்லை, இது வந்து பழக்கப்பட்டது தான். இதை விட ஹையர் டாக்ஸேஷன்லாம் முதல்ல இருந்திருக்கு, இப்போ கிடையாது. FII வந்து நம்ம நாட்டில் முதலீடு செய்கிறது வந்து எப்போலேருந்தே பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப நாள் இருக்குது. பட் வேல்யூவேஷன் டெஃபினட்டாக ஒரு பாயிண்ட், அது வந்து நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இவங்க வெளியேறது வந்து இப்போது 2026 வருஷம் வந்து புதுசாக நடக்கிறது இல்லை. 2021லேருந்து வெளியேற்றம் நடந்துட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக 5 வருஷத்தோடைய டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து FIIs நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க. 1,00,000 கோடி, 70,000 கோடி இப்படின்றதான் போயிடும். மாதம் இப்படி தான் விற்றுட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதம் தான் கொஞ்சம் குறைய விற்றுருக்குன்றது அட்லீஸ்ட் ஃபார் என்கரேஜிங் நியூஸ். இதில் முக்கியமான காரணம் வந்து வேல்யூவேஷன். இந்த வேல்யூவேஷனால் பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து ஃபார்வர்ட் PE அப்படின்னு சொல்கிறோம். இந்த PE வந்து 22, 23லாம் இருந்தது. அப்போ அந்த மாதிரி PE அங்கே இருக்கும்பொழுது அந்த PE எதனால் வருதுன்னா ஹை ஸ்டாக் ப்ரைஸஸ். ஸோ PE வந்து சந்தையோட PEயில் ஓவரால் PE வந்து 22, 23 இருக்கும்போது கார்ப்பரேட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட் சொல்கிறோமே, அது வந்து அதை ஜஸ்டிஃபை செய்யணும். இப்போ CSKல வந்து இவர் ஒரு பிளேயர், இப்போ சமீபத்தில் கிரிக்கெட் மேட்ச் எடுத்துங்க. இப்போது ரோஹித் சர்மா வந்து லார்ட்ஸில் அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு, ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தார், இதோட முடிஞ்சிடும் அப்படின்னாரு. அந்த மேட்ச்சில் அவர் செஞ்சுரி அடிச்சிட்டார். இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஜஸ்டிஃபை ஆச்சு இல்லை? ரிட்டையர் ஆகுமான்னு கேட்டால் நமக்கே கேள்விக்குறியாச்சு. அதுதான் இந்த பிரச்சனை. வேல்யூவேஷன் வந்து ஹை லெவலில் இருக்கும்பொழுது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறும். அது ஏறனால தான் வேல்யூவேஷன் ஹை. அந்த வேல்யூவேஷனை சமாளிக்கிறதுக்கு உங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
பட் ரிசல்ட் வந்து ஜஸ்டிஃபை ஆகலைன்னா ப்ரைஸஸ் கரெக்ட் ஆகும். ப்ரைஸஸ் கரெக்ட் ஆகும்போது ஹை வேல்யூவேஷன் இருக்கிற சந்தைக்கும் ப்ரைஸுக்கும் சம்மந்தம் இருக்காது. இவங்க வந்து இப்படியே தான் போயிட்டுருக்கு சந்தைனா வெளியேறுவாங்க. ஏன்னா இதை விட சீப்பராக இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் மார்க்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. தாய்வானாக இருக்கட்டும், சவுத் கொரியாவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்று. இரண்டாவது வந்து இந்த வேல்யூவேஷன் அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது செமிகண்டக்டர் ட்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏஐ ஃபோக்கஸ் வந்து உலகமெங்கும் வரும்பொழுது பெரிய அளவில் அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம், அதாவது சிப்ஸாக இருக்கட்டும், மெமரி சிப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்தியா வந்து வெறும் ஃபாலோவர் தான். நம்ம வந்து ஃப்ரண்ட் ரன்னர் கிடையாது, லீடிங் எட்ஜ் கிடையாது. அந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து இந்த ஃபண்டு வெளியேற்றி சென்றதை நம்ம பார்த்தோம். சவுத் கொரியாவுக்கு போனதையும் பார்த்தோம், தாய்வானுக்கு போனதையும் பார்த்தோம். இந்த இரு மார்க்கெட்ஸுமே நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் விட அதிகமானதையும் நம்ம பார்த்தோம். ஆமாம் சார், ஆயிருக்குல்ல. நம்ம 7வது 6வது இடத்துக்கு போயிட்டோம், அவங்க 4வது 5வது இடத்துக்கு. ஸோ இந்த ஃபண்ட் ஃப்ளோ வந்து அங்கே தான் போயிருக்கு. இப்போ அங்கேருந்து வெளியேறாங்க. தேர் ரொட்டேட்டிங் அவுட் ஆஃப் அகைன் பேக் டு பொசிஷன் வந்தாங்க. இங்கே வந்துச்சான்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் தேர் ரொட்டேட்டிங் அவுட். இப்போ சவுத் கொரியன் வான் வந்து அங்கேருந்து வெளியேறி அவங்க தேர் கோயிங் டு சம் அதர் கண்ட்ரி. பட் அதே நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் ரொட்டேஷன் தான் பெரிய அளவில் இந்த ஃபண்ட் ஃப்ளோ நடக்குது. ஏன்னா எஃப்ஐஐஸுக்கு வந்து இங்கே தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, எந்த விதமான ஒரு ஈர்ப்பும் கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க கிளைண்ட்ஸுக்கு லாபம் சம்பாதிக்கிறது தான். மூன்றாவது ஒரு முக்கியமான காரணம், இந்த மாதிரி வேல்யூவேஷன் ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியல் இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் இல்லையா, இந்த அந்நிய முதலீடுகள் வந்து முதலீடு செய்யும்போது டாலர் பேஸ்ட் நீங்கள் நிஃப்டி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கடந்த ஓரிரு வருஷமாக நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். இப்போ கூட இந்த ஃபஸ்ட்டு 5 மாதம் பார்த்தீங்கன்னா -0.5% நிஃப்டி டெசிக்னேட்டட் டாலர் ரிட்டர்ன்ஸ். முதலீடு கோடி கணக்கில் செஞ்சு -0.5% சம்பாதிக்கிறது எதுக்கு அவன் காசு இங்கே வைக்கணும்? வேறு சீப்பராக இருக்கக்கூடிய நாடு, லாபம் சம்பாதிக்கக்கூடிய நாடுகள் முதலீடு செய்கிறாங்க, அதனால வெளியேறாங்க, அவ்வளோதான். ப்ளஸ் 4வது முக்கியமான ஃபேக்டர் ரூபாயோடைய மதிப்பு அந்த தொடர் இறக்கத்தில் இருக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கலாம், அப்புறம் கோல்டு எடுத்துக்கலாம் சார். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு சொல்ல வரீங்க? கோல்டை பொறுத்த வரைக்கும் சாமானியர்கள் வந்து வாங்கலாமா வேண்டாமான்ற மாதிரி ஒரு தீர்மானம் இருக்காங்க, எப்படி சார் சொல்ல வரீங்க? ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்ம வைத்திருக்கிற பங்குகளை வந்து ரிசல்ட் அடிப்படையில் கணக்கு போட்டு பாருங்கள். ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வைத்திருந்தால் ஸ்ட்ராங் ரிசல்ட் ஜஸ்டிஃபை ஆனால் ஸ்டாக்கை வைங்க. இல்லாட்டி இன்னொரு குவார்ட்டர் வெயிட் பண்ணுங்கள். இல்லை தரமாக இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனியும் இப்போ இறங்கும். ஏன்னா சந்தை வந்து ஒரு வீழ்ச்சி, இந்த அன்சர்டனிட்டினா ஒரு வீழ்ச்சி, அது நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பங்கு சந்தையில் லாபம் சம்பாதிக்க ஒரே வழி தான், பை லோ செல் ஹை. குறைந்த விலையில் வாங்க வேண்டும், விலை கூடும்போது விற்கணும். ஸோ வீழ்ச்சி கிடச்சி தரமான பங்குகள் கிடச்சா வாங்க, அதில் வந்து எந்த மாற்ற கருத்துமே கிடையாது. தங்கம் வந்து தொடர்ச்சியாக முதலீடு செய்ய வேண்டும், மைல்லி புல்லிஷ் தான், அதில் வந்து அதுலேயும் மாற்றம் கிடையாது. கொஞ்சம் நாள் ஆகும், அந்த விலை ஏற்றம் சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், பொறுமையாக இருக்க வேண்டும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த பழைய புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து தொடர வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்கிறது. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா போர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமே வந்து அதிக போக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறீங்க? டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக முரளி கோல்ட்மேன் சாக்ஸோட ஒரு ஸ்டடி, ஒரு ரிசர்ச், ஆமாம் சார், 40% கிட்ட ஏறும், ஆல்மோஸ்ட் 2 lakhs தாண்டிடும் அப்படின்றாங்க 10 grams-க்கு. அப்போ டெஃபினட்டாக இப்படி தானே போகுது. அப்போ அவங்க சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 20 கிட்ட போயிடும். 20 கிட்ட போயிடும், கரெக்ட். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ முரளி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.